ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற பாப்பிட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய மெத்தடில் பண்ணலாம். இது வந்து நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இது விளையாடும் போது. அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணும்போது அதில் வர சவுண்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கார்ட்போர்டில் தான் ட்ரை பண்ணுறேன். கார்ட்போர்டு வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். அதனால் வந்து கார்ட்போர்டில் ஈஸியான 3 மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட் மெத்தட் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கார்ட்போர்ட் பீஸை. இப்போ அதே மாதிரி 2 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸை கட் பண்ணி ஒட்டினா தான் கொஞ்சமே கனம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் இந்த பாப்பிட் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் 2 கார்ட்போர்ட் பீஸை தனித்தனியாக கட் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்டே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கனமாக அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்தால் கூட போதும் தான். ஓகே, இப்போ அந்த கார்ட்போர்டில் சர்க்கிள் போட்டுக்கிறேன். 4 சர்க்கிள் வர மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் குட்டி குட்டியாக நிறைய கூட போட்டுக்கலாம். பட் நான் எடுத்துருக்க கார்ட்போர்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்தனால நான் இதில் வந்து கரெக்டாக ஒரு 4 சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சிசரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்டுக்கு உள்ளுக்குள்ளே கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நைஃப் இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளே நம்ம போட்டிருக்க ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்கிற மிச்சம் 3த்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி அந்த இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து சர்க்கிள் போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் அதுலேயும் சர்க்கிள் மெஷர் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை 2த்தையும் சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் 2 கார்ட்போர்ட் பீஸ் யூஸ் பண்ணுறேன். 2 கார்ட்போர்ட் பீஸ்லேயும் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ்லேயே கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கனமான கார்ட்போர்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த வேலை இருக்காது. ஓகே, இப்போ வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸையும் எடுத்து வச்சு இப்படி ஒட்டிக்கிட்டேன். ஒட்டியாச்சா? நெக்ஸ்ட் இதை வந்து கலர் பண்ணுறதா இருந்தாலும் கலர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதுக்கு கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன். கலர் பேப்பரை வந்து அந்த சைஸில் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணிடுங்க. அதையும் கலர் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எடுத்து அப்படியே மேலே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். மேலேயும் பின்னாடி சைடும் 2 பக்கமும் வந்து 2 பீஸ் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு அப்புறமா ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது பேப்பரில் கட் பண்ணுறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட்டு கூட பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை கார்ட்போர்டாகவே எனக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளையாடுறதுக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் கார்ட்போர்டு மாதிரி அப்படியே கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பேப்பர் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 சைடுமே இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 2த்தையும் பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இந்த சென்டரில் பாப்பிட்னு சொல்கிறாங்கல்ல, அது ப்ரெஸ் பண்ணுறது, அதை வந்து நம்ம பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்விடேஷன் கார்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற அட்டை, அந்த மாதிரி வந்து அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் வந்து 4 சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எப்படி இருக்கணும்னா நம்ம ஆல்ரெடி அட்டையில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது கார்ட்போர்டில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை விட இந்த சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். ஓகேவா? அதை விட கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் போட்டு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் லைட்டாக அப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஒரு சைடில் கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து லைட்டாக அப்படி மடித்து விட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். ஓகே, அப்படி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் எடுத்திருக்க இன்விடேஷன் கார்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் கலர் பண்ணியிருந்துச்சு. அதனால் நான் அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து ஒட்டுறேன். அப்படி உங்கள் இதில் வந்து கலரிங் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கலர் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் 4த்துக்கும் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செலோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். செலோ டேப் வந்து நான் அந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டினேன் பார்த்தீங்களா, கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துல தான் நான் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டுறேன். ஓகே, அப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதனால தான். இப்போ 4த்துக்கும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத எடுத்து இப்படி ஒட்டணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் சென்டரில் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் சைட்லேயும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் சைட்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபெவிகாலும் போட்டு ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே கொஞ்சம் செலோ டேப்பும் போடுறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக. செலோ டேப் மட்டும் கூட ஒட்டிக்கலாம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கீழே வந்து கொஞ்சமாக ஃபெவிகாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா செலோ டேப் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பேஜையும் அப்படியே வச்சு ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாப்பிட் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட சவுண்டு தான் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்டுமே நல்லாயிருக்கு. நம்ம மேலே செல்லோ டேப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால சவுண்ட் எஃபெக்ட்டுமே சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கே. இப்போ பாருங்களேன் எப்படி க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி உங்களுக்கும் விளையாடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சு நம்ம விளையாடலாம். ஓகேவா? எப்படி இருக்குது, விளையாடுறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இன்விடேஷன் கார்டு வச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் கூடவே சேர்த்து ஒரு கார்ட்போர்ட் பீஸில் ஒரு லைட் வெயிட்டான கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டு வச்சுருக்கேன். 2 ரவுண்ட் ஷேப்பும் ஒரே சைஸில் போட்டிருக்கேன். இப்போ அந்த 2 ரவுண்ட் ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கனமான கார்ட்போர்டில் கூட இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அது 2த்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். என்ன ஷேப்பில் வேணால் எதில் வேணால் பண்ணலாங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ராபெரி மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ஷேப் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பூனில் வந்து அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் வேணாம், இது மட்டும் தான் வேணும். அதனால் அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த ஸ்பூன்ஸில் இருக்கிற அந்த பீஸெல்லாம் எங்கே ஒட்டணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இடத்துல வந்து பென்சில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுலேயுமே அதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இது ரொம்ப நீட்டபிளாக வந்து கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி கட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து நம்ம அதை 2த்தையும் ஒட்டிட்டு மேலே வந்து அந்த ஸ்பூன் வச்சு கவர் பண்ணிடுவோம். அதனால் அந்த ஷேப் அவ்வளோ தெரியாது. அதனால் கரெக்டாக அது ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஸ்பூன் போகிற அளவு இடம் இருந்தால் போதும். அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு 2 பீஸும் சேர்த்து வச்சு நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வந்து இந்த மாதிரி மடிஞ்சிட்டு திரும்பவும் இப்படி பிரிஞ்சுக்கும். ஓகே, அதனால தான் நான் இந்த ஸ்பூன் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட சவுண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் ஆர் ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி எது வேணால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மேலே வந்து திரும்பவும் செலோ டேப் போட்டு வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா செலோ டேப் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். அதனால தான் இப்போது நான் அந்த 5 பீஸ்லேயும் 5 ஸ்பூனையும் எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. நீங்கள் வந்து இதுக்கு மேலே கலர் பண்ணுறதா இருந்தாலும் கலர் பண்ணிக்கலாம் ஸ்பூனில். நான் வந்து கலர்லாம் எதுவும் பண்ணல, உங்களுக்கு வந்து செஞ்சு மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் நீட்டபிளாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக செஞ்சு பாருங்கள். எனக்கு இதுவே பிடிச்சதாக இருந்துச்சு. இதுலேயே நான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலேயும் நான் வந்து செலோ டேப் போட்டு இப்போ இதுலேயும் விளையாண்டு பார்க்கலாமா? ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட சவுண்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பிளாஸ்டிக் ஸ்பூன் அப்படிங்கிறனால சவுண்ட் வந்து நல்லாவே கேட்டுச்சு. நல்லா அழுத்தமாக வந்து ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக வந்து சவுண்ட் கேட்டுச்சு. விளையாடுறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதோட சவுண்ட் வந்து நல்லா இருந்தது. அதனால எனக்கு வந்து இந்த ஸ்பூன் மெத்தட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடுக்கும் நான் வந்து கார்ட்போர்டு தான் எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். சும்மா அந்த டேப் யூஸ் பண்ணி ஒரு 3 சர்க்கிள் ஜாயின் பண்ண மாதிரி போடுறேன். போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பின்னர்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி நான் பண்ணல. நான் சும்மா ஒரு 3 இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, 3 சர்க்கிளையும் ஒன்றா சேர்த்து வச்சு கட் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் நான் வந்து ரவுண்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்னொரு ரெட் கலர் ஷீட்டை கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். ஓகே, சென்டரில் வந்து ஒரு 3 சர்க்கிள் சின்ன சின்னதாக போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அதை நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் சைட்லேயும் நான் வந்து இந்த பேப்பரை வச்சு ஒட்டிட்டேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் பேப்பரை வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளைன் ஃபோம் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ளைன் ஃபோம் ஷீட்டில் ஒரு 1 ரூபி காயின் எடுத்துகிட்டு ஒரு 3 சர்க்கிள் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அதை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே 3 சர்க்கிள் தானே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் கார்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மெத்தட் தான் இதுவுமே. இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி மடித்து வச்சு நான் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஃபோம் ஷீட் அப்படிங்கிறனால நான் ஃபெவிபாண்ட் போடுறேன். நீங்கள் வந்து நார்மல் கலர் ஷீட் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபெவிகால்லாம் போட்டிங்கனாலே போதும். ஃபோம் ஷீட்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மெத்தட். ஃபோம் ஷீட்டில் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கு. இப்போ 3 பீஸையும் நான் வந்து மடிச்சிட்டேன். இப்போ இதையும் எடுத்து என்ன பண்ணலான்னா ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்தந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. சைடில் மேலே வந்து செலோ டேப்பும் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பிட் வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம். பலூனில் பண்ணலாம். அதே மாதிரி ஜெல்லி வாங்கினோன்னா அந்த பிளாஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட பண்ணலாம். மாத்திரை கவர் அதில் பண்ணலாம். கிண்டர் ஜாய் வாங்குகிறோன்னா அதில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் பண்ணலாம். நான் இப்போதைக்கு வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செலோ டேப் போட்டாச்சு. இப்போ இதுலேயும் விளையாண்டு பார்க்கலாமா?
இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ இல்லை, ஓரளவு தான் இருந்துச்சு. பட் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது விளையாடுறதுக்கு. நல்லா தான் ப்ரெஸ்ஸிங் ஆகுது. இதில் வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் நீங்கள் சேர்த்து ஒட்டியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் சிம்பிளி சூப்பர்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. பட் நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கு. குட்டீஸ் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி விளையாண்டு பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த மெத்தடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த பாப்பீட்டில் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது, ஹோம்மேடாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னுமே நிறைய திங்ஸ் வச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.